பிரைஸ் அல்லாட். பெண்கள் எப்படி தனித்துவமானவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இயேசுவோடு ஊழியம் செய்த மகதனால் மரியாளும், சிறிய யாக்கோபுக்கும் யோசேவுக்கும் தாயுமாகிய மரியாளும், செபுதேவின் மனைவியும், யாக்கோபு மற்றும் யோவானும் தாயும் ஆகிய சலோமி ஆகிய இந்த ஸ்திரீகளோடு மற்ற ஸ்திரீகளும் இயேசுவோடு கலிலியாவில் இருந்து ஊழியம் பண்றாங்க. இவர்கள் இயேசுவோடு எருசலேமுக்கு கடந்து வருகிறார்கள். அவர்கள் சொந்த வருமானத்திலிருந்து இயேசுக்கும் அவர் பின்பற்றுவதற்கும் பங்களிக்கிறாங்க. இயேசு சிலுவர் அறையப்படும் போது தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை இவர்கள் பார்க்கிறார்கள். வாரத்தின் முதல் நாளில் கடந்து போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை கூட சீஷர்களுக்கு இவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். இரண்டாவது, ஐரோப்பியாவில் கிறிஸ்துவ மிஷனரிகளாக கடந்து போன பவுலையும் சீலாவையும் வரவேற்றது ஒரு பெண் தான். ஓய்வு நாளிலே அவர்கள் ஆட்டருகே போய் உட்கார்ந்து சுவிசேஷத்தை அறிவித்த போது அங்கு கூடி வந்த ஸ்திரீகள் லிதியாவுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. அவளும் வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்க. கிறிஸ்துவ ஊழியத்துக்கும் வழிபாட்டிற்கும் லிதியாவுடைய வீடு மையமாக ஆனது. ஆமே.